நீங்க நினைக்கிறத விட வாழ்க்கை எப்போதும் வேற மாதிரி நடக்கும். ஒரு தவறு, ஒரு சந்தேகம், ஒரு முடிவு உங்க வாழ்க்கைய நரகமா மாற்றலாம். ஆனா கடவுள் இன்னும் பெரிய கதவ திறப்பாரு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கதை. வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும்போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம கிட்ட சிலர் நடந்துக்கிறாங்கல்ல, அத வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்? எல்லா மனிதர்களுமே இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். குறிப்பா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தர மாதிரி, நமக்கு கொஞ்சம் வேதனை கொடுக்கிற மாதிரியான சில நபர்கள நடந்துப்பாங்க. எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம முடிவே பண்ணிடுவோம். ஆனா அப்படி இல்ல. அத அப்படியே முற்றிலும் வேறு மாதிரியா இருக்கிற மனிதர்களும் இருக்காங்க. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்கள மாதிரி மனிதர்களை சந்திப்பதற்கும் கொஞ்சம் காலம் ஆகும். அந்த பொறுமை நம்ம கிட்ட இல்லாததுனால தான் நம்ம சட்டுன்னு முடிவெடுத்துடுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த பையனோட வாழ்க்கையிலயும். இது ஒரு உண்மை சம்பவம். எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் அது. அந்த வீட்ல மொத்தம் 5 பேர். அப்பா, அம்மா, 3 பிள்ளைங்க. 2 பெண் குழந்தைகளும், ஒரு கடைக்குட்டி பையனும். அந்த அப்பா கிளர்க் வேலை பார்த்தவரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சர்வீஸ்ல இருக்கும்போதே அப்பாவுக்கு மாரடைப்பு இறந்து போயிடுறாரு. அதனால கணவனுடைய வேலையவே மனைவிக்கும் கொடுக்கறாங்க. அந்த அம்மா ரொம்ப தைரியமானவங்க. அந்த வேலைக்கு போய் 2 பெண் பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்க. திருமணமும் பண்ணி கொடுத்தாங்க. பையன் கடைக்குட்டி. அவன் விரும்பின மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அவன் ஒரு தனியார் நிறுவனத்துல அவனை ஒரு நல்ல வேலையிலயும் உட்கார வச்சாங்க. பையன் நல்ல வேலைக்கு போனான். ஒரு 4 வருஷம் சம்பாதிச்சான். அப்புறம் அம்மா கிட்ட சொந்தமா தொழில் தொடங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குமா? என் கம்பெனில என்னோட வேலை பார்க்குறவரும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம்னு அம்மா கிட்ட சொன்னான். உடனே அதுக்கும் அம்மா பச்சை கொடி தான் காமிச்சாங்க. என்னோட நகையெல்லாம் நான் இனிமே வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போறேன்? இதை நீ மூலதனமா வச்சு ஒரு தொழில் தொடங்குனா என்னன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில பையன் ஒரு ஃபேக்டரிய ஆரம்பிச்சான். அந்த ஃபேக்டரியில ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு வருத்தம் என்னன்னா, 2 பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பையனுக்கு 30 வயசு ஆகுது. இன்னும் ஒரு வரன் அமையலையே. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா தன்னுடைய வேலை முழுசா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. எப்போ ஃபேக்டரியில இருந்து அந்த பையன் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடும்போதெல்லாம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிருமேப்பா. 2 அக்காவும் பாரு நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்லும்போது 2 அக்காக்கும் அத்தை இங்க பையனை பெத்து வச்சாங்கம்மா, கட்டி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒரு அத்தை கூட பொண்ணை பெத்து வைக்கலையேன்னு கொஞ்சம் விளையாட்டா பேசுறது உண்டு. அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் ஆனா திருப்தியே இல்லை. ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். நீயாவது ஒரு பொண்ணை பார்த்துக்க கூடாதாப்பா அப்படின்னு அந்த அம்மா அடிக்கடி கேட்பாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், எனக்கு ஃபேக்டரியை விட்டா வீடு, இதுக்கே நேரம் சரியா இருக்குமா? நானா ஒரு பொண்ணை எல்லாம் பார்க்கறதெல்லாம் நடக்கவா போதே? நீ யாரை கூட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியோ, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பையன் அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்படி ஒரு நல்ல பையனுக்கு ஒரு பொண்ணு அமையவே இல்லை என்ற வருத்தம் அந்த அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்ப யாரோ ஒரு தூரத்து சொந்தத்துல இருந்து ஒரு பொண்ணு இருக்குமா, உங்க பையனுக்கு வேணா பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. உடனே ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கொஞ்சம் ரொம்ப செல்வாக்கான பொண்ணு, செல்லமா வளர்ந்த பொண்ணுமா, நீங்க வேணா பேசி பாருங்களேன்னு சொல்லியிருக்காங்க. பேசி முடிச்சு நல்லபடியா கல்யாணமும் பண்ணினாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனா கல்யாண வாழ்க்கை பையன் நினைச்ச மாதிரி இல்ல. அந்த அம்மா நினைச்ச மாதிரி சந்தோஷமாவும் இல்ல. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 3வது நாள் ராத்திரி தன்னோட கணவனோட இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்கிறா, இனிமே உங்க அம்மா நம்மளோட தான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறா. அந்த பையனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருந்துச்சு, ஆத்திரமாவும் இருந்துச்சு. எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசுற, அதுவும் யார பத்தி கேக்குற நீ அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அதோட அந்த தம்பி முடிச்சிட்டாரு. மறுநாள் காலையில அந்த பொண்ணு குளிச்சுட்டு கிச்சனுக்கு போகும்போது அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாமியார் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. காஃபி போடவான்னு கேக்குறாங்க. உனக்கு ஒரு 10 நாள் ஆகும் இங்க எல்லாம் செட் ஆக. அவசரப்பட வேண்டாம், நீ ரிலாக்ஸா இருமா. கொஞ்சம் கொஞ்சமா நீ தெரிஞ்ச வேலையை செஞ்சா போதும்னு சொல்லிக்கிட்டே ஒரு காஃபியை கொண்டு கொடுக்கறாங்க. ஆனா மருமக அந்த அம்மா கொடுத்த உடனே, இல்ல நான் அதுக்காக வரல, அப்ப நீங்க எங்களோட தான் எப்பவுமே இருக்க போறீங்களா அப்படின்னு திரும்ப அந்த கேள்விய அந்த பொண்ணு கேட்குது. இந்த கேள்வியை கேட்டது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அவமானமா போச்சு. ஒரு மாதிரி மன அழுத்தமா போச்சு.
என்ன இந்த பிள்ளை வந்ததும் வராததுமா இப்படி ஒரு கேள்வியை கேட்டாலே, அழுக வேற. எல்லாத்தையும் அந்த அம்மா அடக்கிக்கிட்டு, இது என்னோட வீடுமா, நான் இங்க தான் இருப்பேன், நான் எங்க போவேன் சொல்லு அப்படின்னு அதோட அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டாங்க. தன்னோட பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான்னு அந்த அம்மா சொல்லலை. வந்ததும் வராததுமா இது வேலையை செய்ய வேண்டாம்னு இருந்து இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, இது நம்மளோட போயிட்டோம்ட்டாங்க. ஆனா அந்த பையனும் அவளோட சந்தோஷமா இல்லைங்கிறது அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. முக்கால்வாசி நேரம் அந்த பையன் ஃபேக்ட்ரி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மாவும் மனைவியும் இருக்கிற வீடு 2 பெண்கள் இருக்கிற வீடு மாதிரியே இருக்காது. இருண்ட வீடாவே தான் எப்பவும் இருந்துச்சு. அந்த அம்மா எதையோ சமைச்சிட்டு கிச்சன்லேயே ஒரு கட்டில் ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒத்த கட்டில்ல அதிலே படுத்துக்குவாங்க. இந்த பொண்ணு தன்னோட ரூமில் போய் கதவை சாத்திக்கும். அவன் வரும்போது வீடு இருண்டு தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் அவன் தான் லைட்டையே போடுவான். அவங்க அம்மா தான் முக்கால்வாசி நேரம் சாப்பாடெல்லாம் செய்வாங்க, சாப்பாடு பரிமாறுவாங்க. அப்படி ஒரு நாள் ராத்திரி சாப்பாடு போடும்போது அந்த அம்மா பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி ஏன்னு தெரியலடா, என்னோட இந்த புள்ள பேசவும் மாட்டேங்குது, பொழுதன்னைக்கும் உங்கள் ரூம்லேயே போய் கதவை சாத்திக்குது, ஒரே வீட்டில் தனி கொடுத்தனம் செய்யுதுப்பா, அதோட ரூமை மட்டும் கூட்டி தொடச்சிக்குது, உன் துணியையும் அது துணியையும் துவைச்சி போட்டு காய வைக்குது, எனக்கு சமைக்க ஒத்தாசையாக இருக்க வேணாம்ப்பா, நான் சமைச்சதை கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாதா, ஒரு கிண்ணத்துல சாப்பாடை போட்டு தனியாக தன் ரூமில் போய் டிவியை போட்டுக்கிட்டு சாப்பிடுது, வெளியில் வரவே மாட்டேங்குதுப்பா, எனக்கு இது ரொம்ப நாளாக நடக்குது, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, இன்னைக்கு சொல்லும்போது அந்த அம்மா உடைஞ்சே அழுறாங்க. அந்த அம்மா அழுதது அந்த பையனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அப்பா இல்லாதப்ப தைரியமாக படிக்க வச்சு எங்கள் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி 2 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கும் பார்க்குறவங்கக்கிட்ட எல்லாம் பொண்ணை கேட்டு கேட்டு எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அம்மாவா இன்னைக்கு உடைஞ்சு அழறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையனுக்கு தாங்க முடியலை. நான் பார்க்குறேம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு அந்த பையன் அந்த நேரத்துக்கு சொல்கிறானா. ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நானும் இப்படிதாம்மா உன்ன மாதிரி கஷ்டப்படுறேன், நீ வீட்டில் கஷ்டப்படுற, நான் ரூமில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபோன் வரும்போதெல்லாம் சந்தேகப்படுறா, நடுராத்திரியில் என்ன மெட்டீரியல் வந்திருக்குன்னு நடுராத்திரியில் கூடவா நீங்கள்லாம் வேலை பார்ப்பீங்க, யார் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறா, ஃபோன் வந்தால் இனிமேல் நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி சந்தேகப்படுறாமான்னு அந்த நேரத்துக்கு அந்த பையனால் அம்மா கிட்ட சொல்ல முடியல. நான் பார்க்குறம்மா விடு, நீ கவலைப்படாதுன்னு சொல்லியிருந்தா. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு. தலை தீபாவளி வந்துச்சு. மாமியார் வீட்டுக்கு தன்னோட மனைவியோட போகிறாங்க. அவங்க ஊர் திருச்சி. அந்த தலை தீபாவளிக்கு போன உடனே சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லை, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், நீங்கள் மட்டும் ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சிடுறா. அவள் வரலை. தோ வந்துடுவான்னு பார்த்தா தலை தீபாவளி போய் பொங்கலே வந்துடுச்சு. அவள் வரவே இல்லை. ஊர்ல இருந்து அந்த பையனுக்கு மாமனார் ஃபோன் பண்ணுறாரு. தம்பி வணக்கம், இந்த மாதிரி பாப்பாவை தலை தீபாவளிக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்க, உங்கள் மேலே ஏதோ கொஞ்சம் சந்தேகப்படுற போல இருக்கு, உங்கள் நடத்தை சரியில்லைன்னு பாப்பா சந்தேகப்படுறா, நாங்கள் யாரும் நம்பலை, ஆனால் அவள் திரும்பி திரும்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா தம்பி, நீங்கள் வந்து கொஞ்சம் என்னன்னு பேசுனீங்கன்னா உங்களோட அமுச்சு வச்சுருவோன்னு அப்படின்னு அவர் கொஞ்சம் தன்மையாக தான் பேசுகிறாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போகிறாரு அந்த பையன். மாமனாரை பார்த்து சொல்கிறான், இந்த பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, அது அவளாக ஏற்படுத்திக்கிட்ட சந்தேகம், அவளுக்கு தானாக போனாதான் உண்டு, நான் என்ன பண்ணாலும் அவள் என்னை நம்ப போகிறது கிடையாது, ஃபேக்ட்ரியில் நான் யாரோட பேசினாலும் அவங்களோட என்னை சேர்த்து வச்சு பேசுகிறா, சந்தேகப்படுறா, எப்போ ஃபோன் வந்தாலும் ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்கிறா, நான் என்னைக்காவது வேலையை விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஏன் இன்னைக்கு அவள் வேலைக்கு வரலையான்னு கேட்குறா, அவள் யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல மாமா, உங்கள் பொண்ணு என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கா, அவளுக்கே சந்தேகம் தீரும்போது அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி இவன் திரும்ப வந்துடுறான் ஊருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன நீங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு மனைவி ஃபோன் பண்ணுறா. பரவாயில்ல, இவ திருந்திட்டா போல இருக்கு, நம்மளுடைய மாமனார் ஏதோ சொல்லி இருக்காரு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக ஊருக்கு திரும்பி கிளம்பி போகிறான். போன உடனே அவன் என்ன சொல்கிறா, நான் இங்கேயே தங்கிட்டேன்னு நீங்கள் நினைச்சவளோட சந்தோஷமாக கும்பாலம் போடலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கு நான் உங்களை விட்டுட மாட்டேன், என்ன அதுக்காக தானே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அவள் ஆத்திரமாக விஷயத்தை கக்கும்போது, எவ்வளவு நாளாக பொறுமையாக இருந்தான்ல அவனுக்கு ஆத்திரம் ஜாஸ்தியாக போச்சு. அடிக்க கை வாங்கிட்டான்.
எங்க அம்மா, அப்பா வீட்லயே வந்து என்ன அடிக்க நீங்க கை ஓங்குறீங்களா? ஒரு பொண்டாட்டிய பார்த்து கைய ஓங்குறவன் ஆம்பளையே கிடையாது தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவ உச்ச குரல்ல கத்த, அந்த சண்டை பெருசா போச்சு. சமாதானம் பண்ணவும் முடியல, ஒரு மாதிரி பேசவும் முடியல யாராலயும். அந்த சூழ்நிலைய சமரசம் பண்ணவே முடியலன்னும் போது, கோவத்துல வெறுத்து போய் திரும்பி ஊருக்கே கிளம்பிடுறான். அந்த வழி முழுக்க அந்த பயணத்துல அவன் மனசு சரியா இல்ல. நான் பாட்டுக்கு இருந்தேன், என் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா சந்தோஷத்துக்காக யார காமிக்கிறாங்களோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த தப்புமே என் மேல இல்ல. ஆனா எனக்கு இப்படி ஒரு ஆம்பளையான்னு கூட என்ன அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண் என்ன பேசுறா. என்ன புரிஞ்சிக்கவே இல்ல. நான் இனிமே என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. வேதனையில ஊருக்கு போறான். அம்மா கிட்ட நடந்ததை எதையுமே சொல்லல. ஆனா சரியாவும் பேசல. ஃபேக்டரிக்கு போறான், வீட்டுக்கு வரான். இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாள் கழிச்சு விவாகரத்து நோட்டீஸ் ஊர்ல இருந்து வருது. ஃபேக்டரி அட்ரஸ்க்கே விழுது. ரொம்ப அவமானமா போச்சு. பார்ட்னர்ஷிப்ல இருந்து வேலையை நடத்திக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட சொல்லும்போது, வருத்தப்படாதப்பா, இது சரி பண்ணிடலாம். எதுவா இருந்தாலும் காலம்தான் அதுக்கு மருந்துன்னு சொல்றாரு. ஆனா ஃபேக்டரிக்கு அதுக்கப்புறம் அவனால போக முடியல. மானக்கேடா இருக்கு. எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு கெட்ட பழக்கமே எனக்கு கிடையாதே. எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு ரொம்ப வேதனைப்படுறான். ஒரு நாள் ராத்திரி படுத்த வந்தான் சாப்பிட்டுட்டு. காலையில அவங்க அம்மா அந்த பையன் ரொம்ப நேரமா ரூம் கதவை திறக்கவே இல்லையேன்னு தட்டி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு தட்டி உடைச்சு பார்த்தா, வேதனையில தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டு மயக்கத்துல இருந்திருக்கான். உடனே அந்த பார்ட்னருக்கு அந்த அம்மா ஃபோன் பண்றாங்க. அவர் ஓடி வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பையன் பொழைச்சுக்கிட்டான். புழைச்சதுக்கு அப்புறமா மன அழுத்தத்திலேயே இருந்தான். அப்புறம் டாக்டர்கிட்ட போலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த பார்ட்னர் நிறைய பேசுறாரு அவங்கிட்ட. விவாகரத்தை முதல்ல கையெழுத்து போட்டு கொடுப்பா. உன்னை புரிஞ்சிக்காம உன் வாழ்க்கைய நரகமாக்கனவளோட நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போற? முதல்ல இதில் கையெழுத்தை போட்டு கொடுன்னு சொல்லி அரை மனசும் முழு மனசுமா நான் வாழவே இல்லை, அதுக்குள்ள விவாகரத்தா, என்ன பண்ணுறதுனே புரியலன்னு கையெழுத்தும் அந்த பையன் போட்டு கொடுத்துட்றான். கொஞ்சம் வருஷத்துல விவாகரத்தும் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி நீ வாழலப்பா, திரும்ப சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணணும்பா, வாழ்க்கை நீ இன்னும் வாழ தொடங்கல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கல்யாணத்துல நான் பட்ட அவஸ்தை போதும்பா, வேண்டாம் இனிமே இந்த கல்யாணம்னு திரும்பி அந்த பையன் மன அழுத்தத்துல வந்த மாதிரியே பேசினான். அப்பா அவருடைய பார்ட்னர் அடிக்கடி வந்து பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்கறாரு. யாரோ ஒருத்தர் உன் வாழ்க்கைய பூந்து இப்படி நரகமா ஆக்குனதுனால எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்காதப்பா, நல்லவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி மேட்ரிமோனில திருப்பி பதிவு பண்றாங்க. ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆனதுன்றத உண்மையை சொல்லியே பதிவு பண்றாங்க. இந்த வறண்ட பூமியில வந்து 2 மலைத்துளி விழுற மாதிரி அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தங்க சம்மதிச்சு வராங்க. ஒரு பெண்ணு வீட்டில் வராங்க. அந்த பெண்ணுக்கு அதுதான் முதல் திருமணம். அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க தான். அந்த பொண்ணுக்கு அதுதான் முதல் திருமணம். ஒத்துக்கிறாங்க. இவங்களும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு ஒத்துக்கிறாங்க. பேசி முடிச்சு கல்யாணமும் பண்றாங்க. இந்த பையன் எதிர்பார்த்ததை விட அவனுடைய வாழ்க்கை ரொம்பவே வசந்தமா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா போகுது. அதாவது ஒரு காரணமே இல்லாம தப்பை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை நரகமாக்கின ஒரு பெண்ணுடைய ஒரு தாக்கம் வந்து அவ மனசுல ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆனா கூட வந்திருக்கிறது ஒரு தேவதை. திரும்பி வாழ்க்கை கொடுத்து நம்மோட வாழ வந்திருக்கிறவ தேவதை தான்னு புரியுது. ஆனா இப்படி கூடவா நல்லவளா ஒருத்தியால இருக்க முடியும்? ஒரு ஆர்வமும் ஒரு அதிர்ச்சியும் சந்தோஷமும் அவனால தாங்க முடியல. அந்த மேட்ரிமோனியில ஒத்த வரியில சொல்லியிருந்தாலும் தன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த 2வது மனைவி கிட்ட சொல்றான். அவ எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றா, உங்களுடைய கடந்த காலம் அப்படியே போகட்டுங்க. அது நிறைய ரணத்தை ஏற்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு மருந்து போட்டு ஆத்தணும். அதுக்கப்புறம் அதை பற்றி நினைவே வராத மாதிரி நம்ம சந்தோஷமா வாழணும். இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 குழந்தைகளும் பிறக்குது. ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுன்னு. வேலை விஷயமா நாங்கள் திருச்சியை நோக்கி போகும் பொழுது அவங்க அந்த வழியில ஹைவேல ஒரு ஹோட்டல்ல அந்த ஃபேமிலி நாங்கள் பார்த்தோம். அந்த பையனும் அவனுடைய மனைவியும். அவனுக்கு வேண்டுமானால் அது 2வது மனைவியா இருக்கலாம். அவளுக்கு அதுதான் முதல் கல்யாணம். தன் கணவனோட அந்த 2 குழந்தைகளோட அந்த அம்மாவோட அவங்க சாப்பிட வரும்போது அந்த குடும்பத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருக்கு தம்பி உன்னை பார்க்கவே அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கடவுள் வந்து ஒரு கதவை சாத்தினா
அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலையாவது திறப்பாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய விஷயத்தில் ஒரு கதவை சாத்திட்டு இன்னும் மிகப்பெரிய ஒரு கதவை தான் கடவுள் திறந்து வச்சிருக்காரு. ஒரு தேவதையை தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும்போது கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காரணமுமே இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு போயிட்டா. ஒரு பொண்ணு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த வாழ்க்கையை திரும்பி பூஞ்சோலையாக மாற்றினது இன்னொரு பொண்ணு தான். அதனால் ஒருத்தருடைய நடத்தையை வச்சு எல்லா பெண்களுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், ஆனால் அதில் அத்தியாயங்கள் பல இருக்குது. ஒரு முறை நம்ம அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை சரியாக அமையலை அப்படின்னா இனிமே இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிட வேண்டாம். நம்பிக்கை இருக்கணும். அப்போ யாராலையும் வாழ முடியும். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லவங்க நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. பழைய காயங்களை கலராமல் குத்தி கிளறாமல் மேலும் ரணமாக்காமல் மருந்து போட்டு அதற்கு மருந்து தடவி நாம்பளே மறந்து போகிற அளவுக்கு நம்மளை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற நல்லவங்கள் ஆண்களிலும் இருக்காங்க, பெண்களிலும் இருக்காங்க. அதனால் இந்த ஒரு சம்பவம் மூலமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் தெரியுமா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம்னு இல்லை, நாம் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு முயற்சியும் முதல் முறை தோல்வி அடைஞ்சதுன்னா இனிமே இந்த முயற்சி எல்லாமே எப்போ பார்த்தாலும் தோத்து தான் போயிடும் கிடையாது. நாம் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. எந்த தருணத்துலையும் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தப்பான அவசரமான முடிவுக்கும் போயிடக்கூடாதுன்றது இந்த தம்பியினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். சிறந்ததை தேர்ந்தெடுப்பதை விட கிடைத்ததை சிறந்ததாக்குவதே இல்லறவியல். மாற்ற முடிந்ததை மாற்றுவதும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வதும் தான் வாழ்க்கை. புரிந்து கொள்வது வேறு, தெரிந்து கொள்வது வேறு. சில நேரங்களில் புரிதலும் பல நேரங்களில் தெரிதலும் தேவை. ஒருத்தருடைய தவறால எல்லாரையும் மதிப்பிடாதீங்க. வாழ்க்கை முடிவதில்லை, அது திரும்ப தொடங்கும். இந்த பையனின் வாழ்க்கை நமக்கு சொல்வது தோல்வி உங்கள் முடிவு அல்ல. நம்பிக்கை மட்டும் இருந்தால் கடவுள் உங்கள் வாழ்க்கையையும் திருப்பி பூஞ்சோலையா மாற்றுவார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த கதை நிச்சயமா நினைவுக்கு வரும்போது உயிரோடு இருக்கும். இந்த கதையால் உங்களுக்கு நம்பிக்கை வந்திருந்தால் வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு புதிய கதையோடு சந்திக்கலாம். நன்றி.